புத்தாண்டை புது நம்பிக்கையுடன் வரவேற்ற மக்கள். வான வேடிக்கை, ஆடல் பாடல் என கரை புரண்ட உற்சாகம். சென்னையில் மெரினா கிழக்கு கடற்கரை சாலையில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். நட்சத்திர விடுதிகள், கத்திப்பாரா சதுக்கத்திலும் கூடி புத்தாண்டை வரவேற்ற மக்கள். சென்னையில் புத்தாண்டை வரவேற்ற சாரல் மழை. மழையில் நனைந்தவாறு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். புதுச்சேரியில் வான வேடிக்கை, லேசர் ஷோ, இசை நிகழ்ச்சிகள் என புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். பெரும் உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்ற சுற்றுலா பயணிகள். இரண்டாயிரத்தி 25க்கு விடை கொடுத்து 2026 ஆடி பாடி வரவேற்ற இளைஞர் பட்டாளம். புத்தாண்டு மகிழ்ச்சியாக அமையும் என நம்பிக்கை. பிளாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ a very happy new year. ஹாப்பியா என்ஜாய் பண்றோம் நாங்க. நீங்க பார்த்தே தெரியல எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. மினி கோவால மினி பாண்டிச்சேரி இது. நல்லா ஜாலி குட்டியாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கண்ணா. இந்த வரப்போற அதுக்கு சிறப்பான வேணும். எல்லாரும் நல்ல ஒர்க்கில் ஜாயின் பண்ணி புது வேலையில அப்புறம் ஒர்க்கை நல்லா பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். சென்னை உட்பட பல இடங்களில் பொதுமக்களுடன் இணைந்து புத்தாண்டை வரவேற்ற காவல்துறையினர். கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி. சார் இங்கே பார்க்கலாம் சார். புத்தாண்டையொட்டி தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. வேளாங்கண்ணி பேராலய புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனையில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு. அன்னை வழிவழியாக இறைவனிடம் ஆங்கில புத்தாண்டையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நள்ளிரவு 1 மணிக்கு நடை திறப்பு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். தங்களுடைய பொருட்கள் மற்றும் உடல்களை கோவா, மணாலி, குல்மார்க், கேரளா என நாடு முழுவதும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள். வான வேடிக்கை, ஆடல் பாடல் என பெருக்கெடுத்த உற்சாகம். சீனாவின் பெய்ஜிங்கில் பிரம்மாண்டமாக நடந்த புத்தாண்டு கொண்டாட்டம். பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்த கலை நிகழ்ச்சிகள். துபாயில் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற மக்கள். லேசர் விளக்குகளால் மின்னிய புர்ஜ் கலிஃபா கட்டடம். தாய்லாந்தில் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்த மக்கள். ட்ரோன் ஷோ, வான வேடிக்கையால் வானெங்கும் வர்ணஜாலம். Happy New Year to everyone here. สวัสดีปีใหม่ Happy
ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழக மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. ஆளுநர் ரவி, முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. $2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு ஆணை. பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்தல் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். ஜனவரி 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். எதிரிகள் மற்றும் உதிரிகளின் வியூகங்களை தகர்த்தெறிவோம் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் உறுதி. உரிமை போர்க்களத்தில் வாள் ஏந்தி நிற்பதாகவும் அறிக்கை. தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அதிமுக மாவட்ட செயலர்களுக்கு பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவு. SIR பணிகளை கண்காணிக்கவும் அறிவுறுத்தல். சில அறிவுஜீவிகள் உத்தரப்பிரதேசத்துடன் தமிழகத்தை ஒப்பிடுவது சரியல்ல என பிரவீன் சக்கரவர்த்தியை மறைமுகமாக சாடிய ப. சிதம்பரம். உத்தரப்பிரதேசத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவதில் உடன்பாடில்லை என்றும் கருத்து. எனக்கு உடன்பாடு கிடையாது. உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவதை எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதையெல்லாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி உச்சக்கட்ட குழப்பத்தில் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. காங்கிரஸ் உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாது என சொல்வோர்தான் அதிமுக பாஜக விவகாரத்தில் தலையிடுகிறார்கள் என்றும் பேட்டி. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, எங்க கட்சிக்குள்ள நீங்களாம் தலையிடாதுங்க அப்படின்னு. ஆனா இவங்க தான் அதிமுக பத்தி பேசுவாங்க, பாஜகவை பத்தி பேசுவாங்க, அவங்க அடிமைம்பாங்க, இவங்க அடிமைம்பாங்க. உச்சக்கட்ட குழப்பத்தில் இண்டி கூட்டணி இருக்கிறது, திமுக கூட்டணி இருக்கிறது என்பதை மாணிக் தாக்கூர் வெளிப்படுத்தி இருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, திட்டவட்டமாக கூறும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. இல்ல ஒரு சலசலப்பும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது. சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் ஓய்ந்துவிடும். இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தவேக தரப்பினரிடம் சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவு. விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படுமா என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த நிர்மல்குமார். நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இந்த ரூமர்ஸ் அடிப்படையில் வர யூகங்கள் அடிப்படையில் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. எதனாலும் நாங்கள் சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் எதிர்கொள்வோம். அதனால திருப்பூரில் காவலரை கத்தியால் தாக்க முயன்றவருக்கு மனநிலை பாதிப்பு போல தெரிகிறது என காவல்துறை விளக்கம். கத்தியால் மிரட்டியவர் ஏற்கனவே சிறை சென்றவர் என்றும் காவல் ஆணையர் பேட்டி. முதல்ல பார்க்கும்போது அது போதையாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் அவர் போதையில் இல்லை, மது போதையிலேயே இல்லை. பீடி மட்டும் இருக்குது அவர் கையில், 2 கட்டு பீடி வச்சுருக்காரு. அதனால் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துட்டார் அவர் ஸ்டேஷனில். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்சர்வேஷனில் வச்சுருக்காரு. ஒரு வழக்கு இருக்குது 2020 ஒரு இதே மாதிரி கலெக்டரேட்டில் ஒரு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காரு. அப்போவுமே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் நடந்திருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்து விட்டது என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நயினார் நாகேந்திரன் கடிதம்.
மத்திய உள்துறை அமைச்சகம் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்படுத்துவோர் மட்டுமே கைது செய்யப்படுகிறார்கள். விற்பனையை ஒழிக்க முதல்வர் நேரடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். முக்கியமா இந்த ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குடைய விற்கக்கூடியவங்க இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவே இல்லை. இதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்ல ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல. காவல்துறை இது வரைக்கும் யாருமே கைது செய்யாம இதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்கள மட்டுமே கைது செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விற்கிறவங்க யார்? அப்ப இதை வித்துட்டு யாரு? ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாதா? ஒரு எம்எல்ஏக்கு தெரியாதா? ஒரு எம்பிக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? இதை தமிழ்நாடு காவல்துறையில முதலமைச்சரே டைரக்டா இதுல இறங்கி ஒவ்வொரு எஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி கியூ பிரான்ச் செயல்படுச்ச ஒரு நேரத்துல எப்படி மது ஒழிப்புக்கு செயல்படுறாங்களோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒழிப்புக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இளைஞர்கள் ஒரே வாகனத்திலிருந்து 2 ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவி இந்தியா சாதனை. ஒரே நேரத்தில் 2 இலக்குகளை தாக்க முடியும் என்றும் DRDO அறிவிப்பு. ஒரு லட்சத்துக்கும் கீழ் வந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை.